Hello everyone. 30 days Hindi learning challenge அதாவது 5 words and 5 phrases. இன்னைக்கு டே 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா பேட். பேடுனா மரம். ஓகேவா? இப்போது மரம் அப்படின்றத வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எஹ பேட் பஹுத் படா ஹே அப்படின்னா இந்த மரம் பெரிய பகுத் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பேட் மரம், பகுத்னா ரொம்ப, படானா பெருசாக இருக்குது. பேட் அப்படின்னா மரம். ஓகேவா? ஷஹர் அப்படின்னா நகரம். நகரம் சிட்டின்னு சொல்லுவோம்ல, அதான் ஷஹர் அப்படின்னா சிட்டி, நகரம் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மேரா மேரா ஷஹர் பஹுத் சுந்தர் ஹே அப்படின்னா என்னோட சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் இங்கே நம்ம மேரி சொல்லாமல் மேரா சொல்கிறோன்னா, ஷஹர் அப்படின்றத ஹிந்தியில் மேஸ்குலினாக பார்க்குறாங்க. அதாவது ஹிந்தி வார்த்தைகள் எல்லாமே பெண்பாலும் ஆண்பாலையும் வச்சு தானே சொல்லுவாங்க. சிட்டின்றதை ஆண்பாலாக வச்சு சொல்கிறாங்க. அதனால் ஷஹர் அப்படின்றதுக்கு நம்ம மேரா தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் மௌசம். மௌசம்னா வெதர். ஓகேவா? கிளைமேட், வானிலை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பருவம், அதை தான். ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டுடே வெதர், இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆஜ்கா மௌசம் பஹுத் அச்சா ஹே அப்படின்னா இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆஜ்கானா இன்னைக்கு, ஆஜ்னா இன்னைக்கு, மௌசம்னா வெதர், பஹுத்னா ரொம்ப, அச்சா ஹைனா நல்லா இருக்குது. ஆஜ்கா மௌசம் பஹுத் அச்சா ஹைனா இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாலாவது வார்த்தை என்ன அப்படின்னா கிதாப். கிதாப் அப்படின்னா புத்தகம் அப்படின்னு அர்த்தம். கிதாபை ஹிந்தியில் ஒரு பெண்பாலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிதாப்னு எந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் மேரி, அதாவது நான் சொல்லணும்னா மேரி தான் சொல்லணும். மேரி கிதாப் ஹே அப்படின்னா இது என்னோட புத்தகம். இது, மேரி என்னோட, கிதாப் ஹேனா புத்தகம். ஓகேவா? இது என்னோட புத்தகம் அப்படின்றதுக்கு மேரி கிதாப் ஹே அப்படின்னு சொல்லணும். அஞ்சாவது வார்த்தை என்னென்னா கபடே. கபட்டே அப்படின்றது தான். கபட்டேனா கிளாத்ஸ், அதாவது ஆடைகள். சரியா? ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ப்ளூரலில் இருக்குது. ஓகே. தென் முச்சே நயே கபட்டே சாஹியே. நயா அப்படின்னா நியூன்னு அர்த்தம். இங்கே ப்ளூரலில் சொல்லியிருக்கனால நயே யூஸ் பண்ணும். முச்சே நயே கபட்டே சாஹியே அப்படின்னா எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கான 5 ஃப்ரேஸில் மொதல் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, நீ எங்கே போகிற அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, கஹா ஜா ரஹே ஹோ. கஹா ஜா ரஹே ஹோ. இது பொதுவாக எங்கே போகிற அப்படின்னா அப்படி கேட்கலாம். நீ எங்கே போகிற அப்படின்னா முன்னாடி தும் சேர்த்துக்கணும். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா முன்னாடி ஆப் சேர்த்துக்கணும். ஆப் கஹா ஜா ரஹே ஹோனா எங்கே ரஹே ஹை யூஸ் பண்ணணும், எங்கே போகிறீங்க. தும் அப்படி போட்டோன்னா ஹோ யூஸ் பண்ணணும். தும் கஹா ஜோ ரஹே ஹோ அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீ எங்கே போகிற அப்படின்றது. ஆப் போட்டால் நீங்கள், தும் போட்டால் நீ. தும் போட்டால் ஹோ யூஸ் பண்ணணும், ஆப் போட்டால் ஹை யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து எனக்கு புரியலை அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, முझे समझ नहीं आया. मुझे समझ नहीं आया அப்படின்னு சொல்லணும். ஃபீமேலாக இருந்தால் ஆயின்னு சொல்லணும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஆயான்னு சொல்லணும். ஓகேவா? முझे எனக்கு, சமஜ் அப்படின்னு, சமஜ் நஹி அப்படின்னா புரியலை. சமஜ்னா புரியுது, சமஜ் நஹினா புரியலை. ஸோ எனக்கு புரியலை அப்படின்றத ஹிந்தியில் முझे समझ नहीं आया. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஆயி அப்படின்னு சொல்லணும். ஓகே. நீ என்ன செய்கிற அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கியா கர் ரஹே ஹோ. ரஹே ஹோ அப்படின்றது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த டூயிங், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வருது. ஓகே. தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னா நீ என்ன செய்கிற. தும் நீ, கியா என்ன, கர் ரஹே ஹோன்னா என்ன செஞ்சிட்ருக்க. ஓகேவா? அடுத்து பஹுத் அச்சா லகா தும்சே பாத் கர்கே அப்படின்னா உங்கள்கிட்ட பேசினதில் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் பஹுத் அச்சா அப்படின்னா ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லகா அப்படின்னா ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான் லகா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தும்சே பாத் கர்கேனா உங்கள்கிட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே. நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, முझे ஜல்தி ஜானா ஹே அப்படின்னு சொல்லணும்.
முஜே ஜல்தி ஜானா ஹே அப்படின்னா நான் சீக்கிரமாக போகணும். முஜே நான் ஜல்தி சீக்கிரமாக ஜானா ஹே போகணும், நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். பை பாய். நாளைக்கு டே 3 வீடியோவில் பார்க்கலாம். இதே டைம் 8:30.